வணக்கம். நாம் இப்போ இந்த கிளாஸில் கண்ட்ரோல் ஃப்ளோ பற்றி பார்க்க இருக்கிறோம். ஸோ நம்ம இவ்வளவு நாளாக பார்த்தது ஜென்ரலான சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆனால் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் கோட் க்ரியேட் பண்ணலாம். அது ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற கோட் ரேண்டமாக எக்ஸிக்யூட் ஆகும், அதே போல் ரிப்பீட்டடாகவும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒரு கோடை திருப்பி நீங்கள் இட்ரேட் பண்ணி உங்களால் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இதை போல் ரேண்டம் அண்ட் ரிப்பீட்டட்க்கு அந்த ரெண்டு வார்த்தை தான் முக்கியம். ஸோ இந்த ரேண்டம் அண்ட் ரிப்பீட்டட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் கோடுக்கு தான் நீங்கள் இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு எடுக்கிறப்போ இஃப் லூப் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா இஃப் அப்படின்னால ஒரு ரிசர்வ்டு கீபோர்டு தான். ஸோ இந்த கீபோர்டை நீங்கள் ஒரு வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணிக்கிற முடியாது. ஸோ இந்த இஃப் லூப் மூலமாக தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்ட்ரோல் ஃப்ளோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்ற பார்க்க இருக்கிறோம். இது எதுக்கு உதவுதுன்னா டெசிஷன் மேக்கிங்காக x=2 அப்படின்னு செட் பண்ணுறேன். இப்போது எக்ஸ் அப்படின்றது 2 அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அது ஒருவேளை 2 இருந்துச்சுன்னா என்ன வேலை செய்யணும். ஸோ இந்த இதெல்லாம் டிசைட் பண்ணுறதுக்கு இந்த இஃப் லூப் உதவுது. ஸோ இது ஹெட்டர், அதை தொடர்ந்து ஒரு இன்டெண்டட் எலமெண்ட் இருக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் அப்படின்னா 3 காம்பனண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இஃப் அப்படின்ற கீவேர்ட், அதை தொடர்ந்து என்ன டெஸ்ட் பண்ணணும் அதை தான் அந்த எக்ஸ்பிரஷன், அதை தொடர்ந்து அந்த எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய அந்த பிளாக் ஆஃப் கோட் அல்லது சூட் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெனரலாக பைத்தனில் கோடு சூட் ஆஃப் கோட் அப்படின்றப்போ அந்த பாடியை தான் சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு வேளை எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த பாடி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் இதோடைய சின்டாக்ஸை இஃப் அதான் கீவேர்ட், அதை தொடர்ந்து அந்த எக்ஸ்பிரஷன். ஸோ அதில் தான் கண்டிஷன் செக்கிங் பண்ணுவோம். ஓகே, ஒரு வேளை கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா அந்த சூட் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதோடைய ப்ரோக்ராம் ஃப்ளோவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ஒரு வேளை ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணும், அல்லது அது எக்ஸிக்யூட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃப் அப்படின்ற கீவேர்ட், அதை தொடர்ந்து அந்த எக்ஸ்பிரஷன், அதுதான் கண்டிஷன் எக்ஸ்பிரஷன், அதை தொடர்ந்து அந்த பாடி. ஸோ இதுதான் இஃப் லூப் ஆன நார்மல் சின்டாக்ஸே. ஸோ இதுதான் இன்டர்நெட் பிளாக், அதற்கு கீழே இருக்கக்கூடியது பாடி. ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம், இட் செக்ஸ் தி கண்டிஷன். ஃபர்ஸ்ட்டு அது கண்டிஷனை செக் பண்ணும், அதே தொடர்ந்து அந்த கண்டிஷன் ஒரு வேளை ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது ரெண்டில் ஏதாவது ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த கண்டிஷன் ஒரு வேளை ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி ஒரு வேளை கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். ஸோ நாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃப் லூப்புக்கு ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுவோம். அதற்கப்புறமா அந்த கண்டிஷன் ஒரு வேளை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம கேட்ச் பண்ணுறது, அதை கேட்ச் பண்ணி எப்படி கரஸ்பாண்டிங் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுக்கும் நம்ம இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணாமல் அதை எப்படி கேட்ச் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுன்றதையும் பார்க்க கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணலாம். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றின நீங்கள் வடி பண்ண தேவையில்லை, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். இப்போது ஃபைல், நியூ ஃபைல். ஸோ நமக்கு இந்த ஒரு பிளாங்க் அன்டைட்டில்டு பைத்தன் லேஅவுட் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம கோடை இங்கே தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ x=2 அப்படின்னு நான் வேல்யூ டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். ஒருவேளை x=2 அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஒருவேளை ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா the value as true அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் எஸ். ஸோ எங்கே சேவ் பண்ணுமோ அந்த ட்ரைவை கிளிக் பண்ணி நான் இதை 1.py நான் சேவ் பண்ணுறேன். ஸோ நான் இதில் 2 கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை ரன் பண்ணலாம். ஸோ நமக்கு அவுட்புட் இங்கே தான் கிடைக்கும், ரன் மாடியூல். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த வேல்யூ இஸ் 2 அப்படின்ற அவுட்புட் கிடச்சிருச்சு. இப்போ ஒரு வேளை நான் அந்த வேல்யூ ஒரு வேளை மாடிஃபை பண்ணலாம், அல்லது இன்னொரு இஃப் லூப் கூட இதில் யூஸ் பண்ணலாம். இதான் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2 print less than 2 அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். LESSDN 2. ஓகே, இப்போ இதை ஒய்ன்னு செட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னொரு வேரியபிள் கூட கிரியேட் பண்ணிக்கலாம், y = 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வேரியபிள் இருக்குது x = 2, அதை தொடர்ந்து y = 1.
அதுக்கடுத்து இஃப் லூப்பில் த வேல்யூ இஸ் 2 லெஸ் தென் 2 அப்படின்னு அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ இனிஷியலாக நம்ம வேல்யூ செட் பண்ணிட்டோம். அதற்கப்புறமா ஃபர்ஸ்ட் இஃப் கீவேர்ட் அதை தொடர்ந்து கண்டிஷன் செக் பண்ணோம். எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஆன்ட்டு அஃப்கோர்ஸ் ட்ரூ. அதனால அந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். த வேல்யூ இஸ் 2 அப்படின்றது. அதற்கப்புறமா இங்கே இஃப் ஒய் இஸ் லெஸ் தென் 2. ஸோ இதுதான் வந்து ஹெடர். அதை தொடர்ந்து இன்டெண்டட் பிளாக். ஸோ பிரிண்ட் லெஸ் தென் 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 இஸ் லெஸ் தென் 2. அதனால அந்த வேல்யூ அதாவது லெஸ் தென் 2 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாம். அந்த கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகலை. நீங்கள் அதையும் பார்க்கலாம். நெஸ்டட் இஃப் அப்படின்னு நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஸோ நான் ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு இதை பார்க்குறேன் அப்படின்றப்போ எனக்கு அது புரிஞ்சுக்கணுமா? ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பியும் ரன் பண்ணி பார்க்கலாம். த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 2, த வேல்யூ ஒய் இஸ் லெஸ் தென் 2 அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம் அந்த கரஸ்பாண்டிங் அவுட்புட் எனக்கு இங்கே ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பைத்தானில் நீங்கள் கோட்ஸ்லாம் ஃபார்மேட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க வைக்கிறது நெஸ்டட் இஃப் அண்ட் எல்ஸ். ஸோ நம்ம இப்போ ஏற்கனவே இஃப் நெஸ்டட் இஃப் பார்த்தோம். ஸோ ஒரு வேளை இஃப் லூப்பில் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகலைன்னா அந்த கோடை இந்த எல்ஸ் இஃப் அல்லது எல்ஸ் பிளாக் வந்து கேப்சர் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அந்த ஒருவேளை எல்இஃப். ஸோ இதில் வந்து பைத்தன்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்சிஃபே கிடையாது. இதில் வந்து எல்இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எல்இஃபாலையும் அந்த ஃபால்ஸ் அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்ச் பண்ண முடியலன்னா அது எல்ஸ் பிளாக்குக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து பைத்தனுடைய கண்ட்ரோல் ஃப்ளோவே. ஃபர்ஸ்ட் இஃப் செக் பண்ணும். ஒருவேளை ட்ரூ ஆகிடுச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்ததான் எல்இஃப் கூறும். அந்த எல்இஃபில் கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. திருப்பியும் அடுத்து வேறு ஏதாவது எல்இஃப் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணும். திருப்பியும் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. கடைசியில் அது ஒரு வேளை எல்லா இடத்துலையும் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃப் அதாவது ஹெடர், அதை தொடர்ந்து ஒரு இன்டெண்டட் பிளாக், அதுக்கப்புறமா ஒரு ஹெடர் அதாவது எல்இஃப் ஹெடர், அதை தொடர்ந்து ஒரு இன்டெண்டட் ஸ்டேட்மெண்ட், அதற்கப்புறமா ஒரு ஹெடர் அதாவது எல்ஸ் ஹெடர், அதை தொடர்ந்து ஒரு இன்டெண்டட் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இஃப் எல்எஃப் அண்ட் எல்ஸ் அதாவது நெஸ்டட் இஃப் அண்ட் எல்ஸோடைய ஒரு சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் Ctrl+N அப்படின்னு அழுத்தினீங்கனாலே இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகிடும். எக்ஸ் ஈக்குவல்ஸ் மில்கிபா. ஸோ எக்ஸுக்கு நான் ஒரு ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணுறேன் இஃப். ஸோ இங்கே நான் கண்டிஷன் செக் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே இஃப் லூப் பற்றி பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ நான் இங்கே கண்டிஷன் செக் பண்ணுறேன். இஃப் எக்ஸ் ஈக்குவல் வெஜிடபிள்ஸ் print I don't like vegetables. ஸோ இந்த இஃப் லூப்பில் அது எக்ஸ் வேரியபிள் வெஜிடபிள்ஸாக செக் பண்ணுது. ஸோ வெஜிடபிள்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதாவது அந்த இன்டெண்டட் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ டோன்ட் லைக் வெஜிடபிள்ஸ் அது பிரிண்ட் ஆகும். அடுத்ததாக எலிஃப் பிளாக் எல்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃப்ரூட்ஸ் பிரிண்ட். ஸோ இங்கேயும் ஒரு ஸ்ட்ரிங்கை நான் பாஸ் பண்ணுறேன். கேன் பி அ சைட் டிஷ் ஃபார் மை சாக்லேட். ஸோ இது போல் நீங்கள் எவ்வளோ எல்இஃப் வேணாலும் இன்க்ளூட் பண்ணிகிட்டே போகலாம். நான் இதோட நிப்பாட்டு அடுத்து எல்ஸ் பிளாக்குள்ளே வரேன். எல்ஸ் பிளாக்கில் யாமி அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதை சேவ் பண்ணிக்கிடலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். எம்மின்னு கிடச்சிருக்குது. காரணம் எக்ஸ் வந்து மில்கிபா வெஜிடபிள் கிடையாது. ஸோ அந்த இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ எக்ஸ் இஸ் டு மில்கிபான்னு இனிஷியலாக செட் பண்ணியிருக்கிறேன். இப்போது இந்த பிளாக்கில் அது வெஜிடபிளாக செக் பண்ணும், இந்த பிளாக்கில் ஃப்ரூட்டான்னு செக் பண்ணும், இந்த பிளாக்கில் ஒரு வேளை அதில் எல்லாத்துலேயும் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இனிஷியலாக இஃப் பிளாக்கில் வந்து கண்டிஷன் செக் பண்ணும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெஜிடபிளான்ட்டு. அது ஒரு வேளை ட்ரூ ஆச்சுன்னா அந்த இன்டர்னல் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கடுத்து எல்இஃப் பிளாக்கில் எக்ஸ் டு ஃப்ரூட்டான்னு செக் பண்ணிவிட்டு அந்த இன்டர்னல் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அதற்கப்புறமா ஒரு வேளை ரெண்டுமே ஃபால்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும்.
ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமில் ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்க போய் எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுது பிரிண்ட் எம்மி அப்படின்ட்டு நமக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட் கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு ஒரு வேளை கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டுமே தான் இஃபாக இருந்தாலும் எல்சிஃபாக அதாவது எல்இஃபாக இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணும் அந்த கோடை. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃப்ளோவையே எல்ஸுக்கு மாற்றி விட்டுரும். ஸோ எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுதோ இல்லையோ எல்இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுதோ இல்லையோ அந்த எல்ஸ் பார்ட் வந்து அந்த இஃப் பிளாக்லையோ அல்லது எல்இஃப் பிளாக்லையோ இருந்து அவுட் ஆஃப் லூப்பில் வந்த அந்த கோடை கேப்சர் பண்ணி அதற்கான கரஸ்பாண்டிங் அவுட்புட் அதில் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோமோ அதை பிரிண்ட் பண்ணும். இனிஷியலாக நான் இப்போ இந்த மில்கி பாரை கூட கன்வெர்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை நான் பிரிண்ட் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ அதை ரன் பண்ணுறேன். கேன் பி அ சைட் டிஷ் ஃபார் மை சாக்லேட் அப்படின்ட்டு எனக்கு அவுட்புட் கிடச்சிருக்குது. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வெஜிடபிள்ஸ். ஸோ இது வெஜிடபிளாக செக் பண்ணும். வெஜிடபிள் கிடையாது, ஃப்ரூட். ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படின்றப்போ எல்இஃப் பிளாக் இதெல்லாம் செக் பண்ணும். இது ஒரு வேளை ஃப்ரூட்ஸான்ட்டு ட்ரூ, அதனால் அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் வந்து நான் ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வேல்யூ இப்போ இன்னொருக்கு கன்வெர்ட் பண்ணுறேன் நூடுல்ஸ் அப்படின்னு. இப்போ இதை திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்குது. இஃப் பார்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகலை, எல்இஃப் பார்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகலை. அதற்கு மாறாக இந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிஷன் செக்கிங் தான் இதில் இம்பார்ட்டன்ட். கண்டிஷன் ஒரு வேளை ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும், அல்லது அந்த இன்டர்நெட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அல்லது அந்த லூப் அவுட் ஆஃப் லூப் ஆயிடும், கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்படி தான் நம்ம பைத்தனில் இஃப் அண்ட் எல்இஃப் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இன்னொரு கோட் பார்க்கலாம். பைக் ஈக்குவல்ஸ் கேடிஎம். ஸோ ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணலாம். கேடிஎம் தி பெஸ்ட். ஸோ இதில் கீ வந்து கேடிஎம், அதற்கப்புறமா அதோடைய வேல்யூ தி பெஸ்ட். அதற்கப்புறமா இன்னொரு கீ க்ரியேட் பண்ணுறேன், ராயல் என்ஃபீல்ட். இதற்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன், வாவ். அதை தொடர்ந்து பல்சர் அப்படின்ற ஒரு கீ க்ரியேட் பண்ணுறேன். அதற்கும் ஒரு வேல்யூ நான் அசைன் பண்ணுறேன், குட். ஸோ இப்போது நான் யூசர்கிட்டருந்து இன்புட்டை கெட் பண்ண போகிறேன். ஸோ இதில் எப்படி யூசர்கிட்ட வந்து இன்புட் கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்புட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும். அதற்குள்ளதாக தான் நான் என்ன இன்புட்டை நான் கெட் பண்ணணுமோ அந்த ஸ்ட்ரிங்கை நான் அதில் பாஸ் பண்ணுறேன். இது பைத்தன் 2 கிளாஸ் வெர்ஷன்லலாம் ரா இன்புட்டுன்னு இருக்கும். பைத்தன் 3 கிளாஸ் வெர்ஷனில் ரா இன்புட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்புட் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பைக் அப்படின்னு நான் யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை கெட் பண்ணுறேன். ஸோ யூசர்ஸ் தங்களுடைய ஃபேவரட்டான பைக்கை இதில் இன்புட் பண்ணுவாங்க. ப்ராக்கெட்ஸை வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ நம்ம எத்தனை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோமோ அத்தனை ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும், அல்லது நமக்கு எரர் கிடைக்கும். ஸோ இஃப் சூஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு KTM print snacks or bike KTM. ஸோ இப்போது அந்த கேடிஎம் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும் தி பெஸ்ட் அப்படின்னு. ஸோ அந்த கேடிஎம் அப்படின்றது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா யூசர் இன்புட் பண்ண அந்த சூஸ் அப்படின்ற வேரியபிளோட நம்ம அசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த இதை நம்ம இதில் பாஸ் பண்ணுறோம். எல்ஸ் பிரிண்ட் the bike you have chosen is unavailable அப்படின்னு கூட நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். have chosen as not in my list. ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பைக்னு கேட்குது. நான் கேடிஎம் அப்படின்னு நான் இன்புட் பண்ணுறேன். தி பெஸ்ட் கரஸ்பாண்டிங் அவுட்புட் கிடைக்குது. காரணம் அந்த சூஸ் இருக்கிற இடத்துல இந்த கேடிஎம் அது அங்கே ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ பைக்
அதுக்கப்புறம் கேடிஎம். ஸோ அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ தி பெஸ்ட் அது இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே டிக்ஷனரியில் எப்படி நம்ம அந்த கீஸ் யூஸ் பண்ணி வேல்யூஸ் கெட் பண்ணுறது அப்படின்ற மெத்தட்லாம் பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட அதேபடி தான் இங்கேயும் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் ஒரு வேளை ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு கொடுத்தேன்னா பைக், அதை தொடர்ந்து ராயல் என்ஃபீல்டு. அப்போது ராயல் என்ஃபீல்டுடைய வேல்யூ என்ன, வவ், அது பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம இது மூலமாக தான் கீஸ் அண்ட் வேல்யூஸ் இஃப் லூப் யூஸ் பண்ணி கெட் பண்ண முடியும். ஸோ அதை தொடர்ந்து நாம் இப்போது ஒரு சின்ன கோட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கோட் என்ன பண்ணணும்னா யூசர்கிட்ட இருந்து மார்க் டீட்டெயில்ஸ் கெட் பண்ணணும். அதற்கப்புறமா அந்த மார்க்குக்கு ஏற்றாப்பில் அந்த கிரேடை பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட் 80 அல்லது 80க்கு மேலே எடுத்திருந்தா ஏ, 70 அல்லது 70க்கு மேலே எடுத்திருந்தா பி, 60 அல்லது 60க்கு மேலே நான் சி, 50 அல்லது 50க்கு மேலே நான் டி, ஒருவேளை பிலோ த 50க்கு கீழே ஒருவேளை எடுத்திருந்தாங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னா கிரேட் வந்து எஃப் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு எப்படி நம்ம ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க இருக்கணும். ஸோ இது நம்ம நார்மலாக இந்த இஃப் லூப் யூஸ் பண்ணியே பிரிண்ட் பண்ணலாம். இஃப் லூப் யூஸ் பண்ணி அந்த கிரேட்ஸ் எல்லாம் செக் பண்ணி அந்த கரஸ்பாண்டிங் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இதுக்கு ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், மார்க்ஸ். இப்போ நான் யூசர்கிட்ட இருந்து இன்புட் கெட் பண்ண போகிறேன். இன்புட் வாட் இஸ் யோர் மார்க். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது மார்க்கோட டேட்டா கேட்குது, வாட் இஸ் யோர் மார்க் அப்படின்னு. இப்போது நான் கண்டிஷன் செக் பண்ணுறேன். இஃப் மார்க் இஸ் greater than or equal to 80, ஸோ மார்க் ஒருவேளை 80 அல்லது அதற்கு மேலே இருக்குதான்னு செக் பண்ணுறேன். print பாஸ். ஸோ ஒருவேளை மார்க் 80க்கு மேலே இருந்துச்சுன்னா பாஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். அல்லது கிரேடு நான் இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு வந்து கிரேடு தான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ கிரேட் இஸ் ஏ, கிரேட் இஸ் பி, சி, டி, எஃப்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ மார்க் இஸ் greater than or equal to 70, grade equals B. Elif mark is greater than or equal to 60, grade equals C. அதை தொடர்ந்து இன்னொரு elif block marks greater than or equal to 50, grade equals G. else, so இப்போ தான் else block, print or grade equals F. ஸோ 50க்கு கீழே வாங்கியிருந்தாங்கன்னா கிரேட் எஃப்னு பிரிண்ட் பண்ணணும். அதை தொடர்ந்து ஸ்டூடெண்ட்டுடைய கிரேடை இது பிரிண்ட் பண்ணணும். ஸோ யூ கிரேட் எஸ், யோ கிரேட் எஸ் கிரேட். ஸோ இந்த கிரேடை நான் இங்கே எம்பெட் பண்ணுறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கலாம். foo.py நான் இப்போ ரன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணிவிட்டு மார்க் என்னன்னு கேட்குது. ஸோ என்னுடைய மார்க் 18 பிரிண்ட் பண்ணுறேன். அன்ஆர்டரபிள் டைப் ஸ்ட்ரிங் இன்ட். ஸோ நான் ஸ்ட்ரிங்கை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ இன்புட்டை நம்ம இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நாம் அதை இன்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். ஸோ காரணம் ரிசீவ் பண்ணுற இன்புட் ஸ்ட்ரிங்காக தான் கிடைக்கும். ஸோ நம்ம அதை இன்டிஜராக இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ 80 அப்படின்னு நான் கன்வெர்ட் பண்ணின பிறகு யுவர் கிரேட் இஸ் ஏ அப்படின்னு கிடைக்கிது. இப்போ யுவர் கிரேட் இஸ் பி அப்படின்னு கிடைக்கிது. இப்போ 60 அப்படின்னு நான் இன்புட் பண்ணுறேன், கிரேட் இஸ் சி. அதே போல் திருப்பியும் ரன் பண்ணுறேன், கிரேட் இஸ் மார்க் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு எனக்கு எரர் அவுட்புட் கிடைக்கிது. காரணம் நான் இங்கே வேரியபிளில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ மார்க்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணாமல் மார்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ திருப்பி ரன் பண்ணுவோம். 50 அப்படின்னு இன்புட் பண்ணுறேன். ஸோ யுவர் கிரேட் இஸ் டி. இப்போது நான் என்னுடைய மார்க்கை கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறேன், 49 கொடுக்குறேன். ஸோ கிரேட் இஸ் எஃப்னு வரதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மூலமாக தான் உங்கள் கிரேடை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ நான் இதில் கூட
அண்ட் யூ ஃபெயில் ரீஅப்ளை அப்படின்னு கூட இங்கே ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் print reapply அல்லது இங்கே you have passed அப்படின்னு நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் இங்கே வைக்கலாம். you have passed. ஸோ அதே காப்பி பண்ணி மிச்ச எல்லா கிரேடுக்கும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். வாட்ஸ் யுவர் மார்க்? 80. யூ ஹவ் பாஸ்ட் அண்ட் யுவர் கிரேட் இஸ் A. ஸோ நமக்கு பாஸ் அண்ட் ஃபெயில் இந்த டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைக்கிது. ஒருவேளை ஸ்டூடெண்ட் 49 அந்த மாதிரி எடுத்திருந்தால் ரீஅப்ளை பண்ணுறதுக்கும் ஒரு அட்வைஸும் இது கொடுக்குது. ஸோ ரீஅப்ளை அதை தொடர்ந்து அவங்க கிரேடும் அது டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இப்படி தான் கிரேடிங் சிஸ்டம் பைத்தன் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் இந்த கோடை நீங்கள் இன்னும் மாற்றி அமைக்கலாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் படிக்கிறப்போ நம்ம அந்த கான்செப்ட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். காரணம் ஒவ்வொரு ரன் கொடுத்தா தான் அது ரன் ஆகுது. ஆனால் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆயிரும். ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது வைல் லூப். ஸோ வைல் லூப் வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிஷன் ட்ரூவான்னு செக் பண்ணணும். கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அது வரைக்கும் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த வைல் லூப்புக்குள்ளே நம்ம இஃப் லூப்பை நெஸ்ட் பண்ணிக்கலாம் அல்லது எல்இஃப் லூப்பில் நெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெஸ்டிங் அப்படின்னா என்னென்னா வைல் லூப்புக்குள்ளே இன்னொரு இஃப் லூப்பையோ அல்லது எல்இஃப் லூப்பையோ போட்டு வச்சுக்கலாம். ஸோ பிரேக் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த லூப்புக்கு வெளியே போயிடும். அல்லது கண்டினியூ கீவேர்ட் யூஸ் பண்ணோம்னா அது தொடர்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு லூப்புக்கு அந்த கண்ட்ரோல் பாஸ் ஆயிரும். ஸோ வைல் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். x = 2 while x equivalent to 2 print x. So break. ஸோ இப்போ நம்ம அதை சேவ் பண்ணிக்கலாம். 5.py. ஸோ அஃப்கோர்ஸ் நான் அந்த பேக் கீவேர்டு இல்லாமல் இதை சேவ் பண்ணி ரன் பண்ண பார்க்குறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த 2 பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது தொடர்ந்து. ஸோ காரணம் x = 2 நான் செட் பண்ணிட்டேன். x ஈக்குவல் டு 2 நான் கண்டிஷன் செக் பண்ணுறப்போ கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு தான் இருக்கும் எப்பயும். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறனால அந்த லூப் இன்ஃபைனட்டாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நாம் ஸ்டாப் பண்ணாலோடையே அது ஸ்டாப்பே ஆகாது. ஸோ நம்ம அதை பிரேக் பண்ணியே ஆகணும். ஸோ பிரேக் அப்படின்னு கொடுத்தோம்னா அது 2 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பிரேக் ஆயிரும். ஸோ ஒரு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷனுக்கு ஓகே ட்ரூ அப்படின்னா அந்த பாடி எக்ஸிக்யூட் ஆகிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரேக் ஆயிரும் ப்ரோக்ராம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A = 2 B = 3 while A < B print A. ஸோ சேவ் பண்ணிக்கலாம். 6.py. இப்போ அதை ரன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா லூப் இன்ஃபைனட்டாக ரன் ஆகிட்டே இருக்குது. காரணம் இதில் 2 எப்போவுமே 3 விட லெஸ்ஸாக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே அதை அசைன் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த லூப் இன்ஃபைனட்டாக ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னா நாம் அந்த வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போயும் அது திரும்பியும் தொடர்ந்து ரன் ஆகிட்டே தான் இருக்குது. காரணம் இப்போயும் அது இன்ஃபைனட் லூப்பாக தான் இருக்குது. ஸோ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கலாம், ஆனாலும் அதை அசைன் பண்ணலை. ஸோ அசைன் பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம் A = 2 B = 3. அதே தொடர்ந்து A < B செக் பண்ணுறேன். ஓகே ட்ரூனா அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ 2 பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அந்த ஏக்கு அதை அசைன் பண்ணிடுவோம். ஸோ அதற்கான கரஸ்பாண்டிங் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா அது இன்க்ரிமெண்ட் ஆகி பிரிண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். காரணம் A வந்து < B. ஸோ 2 < 3. அதற்கப்புறமா அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகிறப்போ ஒரு 1 இன்க்ரிமெண்ட் ஆகி பிரிண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ வைல் லூப் நம்ம ரொம்ப கான்சியஸாக இருக்க வேண்டியது அந்த
இன்ஃபினிட் லூப் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன தான் டிக்ரிமெண்ட் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறப்ப பண்ணாலும் அது எஃபெக்ட் பண்ணலை. ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணுறனாலையோ அல்லது அதற்கப்புறமா நம்ம அசைன் பண்ணாமல் பண்ணுறதுனாலையோ இன்ஃபைனைட் லூப்பை ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா A+4ன்னு கொடுக்குறேன், இருந்தாலும் அது இன்ஃபைனைட் லூப்பாக தான் போயிட்டே இருக்குது. காரணம், நான் அந்த ஏவை A+4 அப்படின்னு அசைன் பண்ணியிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். A=A+4 அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த வைல் லூப்பில் இந்த இன்ஃபைனைட் லூப்லாம் ப்ரொடியூஸ் ஆச்சு. ஸோ சிம்பிளாக நம்ம A+1 அப்படின்னு கொடுக்கறதுனால அந்த லூப் பிரேக் ஆகிடாது. A=A+1 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ 2 is less than 3, அதனால ட்ரூ. அப்போ அதற்குள்ளே இருக்கிற அந்த பாடி எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும், அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆக வரைக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கே ஒரு பிரேக் வேர்டு யூஸ் பண்ணி பிரேக் பண்ணலாம். ஸோ 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு அந்த ப்ரோக்ராம் ஃப்ளோ பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து வைல் லூப்பில் நீங்கள் கோடிங் பண்ண முடியும். ஸோ வைல் லூப்பில் வந்து பிரேக் யூஸ் பண்ணி அந்த லூப்லேருந்து நம்மளால் வெளியே வர முடியும். ஸோ வைல் லூப்பில் கோட் பண்ணுறப்போ நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக அது இன்ஃபைனைட்டாக லூப் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது ஃபார் லூப். ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி எப்படி லிஸ்ட், டிக்ஷனரிஸ், ஸ்ட்ரிங்ஸ், ரேஞ்ச் ஃபங்க்ஷன்லாம் டீல் பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்றத பற்றிலாம் பின்னாடி பார்க்க வைக்கிறோம். அஃப்கோர்ஸ் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா யூசஸ் இருக்குது அதில். உதாரணத்துக்கு DDoS அட்டாக் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பைத்தானில். ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டைமுக்கு அதை செட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு சிம்பிள் கோட் பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக நான் ஒரு டூபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதை தொடர்ந்து ஃபார் k in num print k. ஸோ 1 2 3 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இதில் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறது. அடுத்ததாக ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். நாம் ஈக்குவல்ஸ், ஸோ டிக்ஷனரி நான் கிரியேட் பண்ணிடுறேன் 1. ஸோ கீ வேல்யூ பெயரில் இருக்குது 2 2 3. ஸோ இப்போ ஒரு டிக்ஷனரி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ 4k, v in num dot item print k, v. இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் 3 2 1 அப்படின்னு நம்ம கரஸ்பாண்டிங் அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த கே தான் வந்து அந்த வேல்யூஸ் ரெஃபர் பண்ணி சொல்லணும். நம் அதுக்கு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ 1 அதுக்கு ஒரு வேல்யூ, 2 அதுக்கு ஒரு வேல்யூ, 3 அதற்கு ஒரு வேல்யூ. ஸோ ஒவ்வொரு கீக்கும் ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபார் k, v அப்படின்றப்போ k அப்படின்றது ஒரு கீயையும் v அப்படின்றது அந்த வேல்யூயும் ரெஃபர் பண்ணும். ஸோ இதில் k, v அப்படின்றப்போ அந்த 3 2 1 அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த கீஸையும் வேல்யூஸ் வந்து 1 2 3யும் பிரிண்ட் பண்ணுது கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். ஸோ இப்போ நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். L = 1, 2, 3, 4, 5 for L in L print L. ஸோ இப்போ அதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அதை ரன் பண்ணுறேன். can't assign to a literal. ஸோ அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி இது பண்ணாலும் திரும்பவும் அதே எரர் தான் கிடைக்கும். ஸோ என்ன தான் நம்ம இதையே நம்ம ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணினாலும் இது திரும்பவும் அந்த எரர் தான் கிடைக்கும். காரணம், அந்த இடத்துல நான் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் எனக்கு சின்டாக்ஸ் எரர் கிடச்சிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம இதை ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஃபார் SNL print L. ஸோ எனக்கு அந்த லிஸ்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுவும் 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்குது. காரணம், இதில் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது.
ஸோ ஒவ்வொரு கீயும் அது இட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு எலமெண்ட்டாக அது இட்ரேட் பண்ண அந்த கரஸ்பாண்டிங் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போது எக்ஸ்ட்ராவாக நான் இன்னொரு எலமெண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ 6th எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எனக்கு 6 டைம் அந்த லிஸ்ட்டு டிஸ்பிளே இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டைம், அதை தொடர்ந்து செகண்ட் டைம், அதை தொடர்ந்து தேர்ட் டைம், அதற்கப்புறமா 4th, 5th அண்ட் 6th. ஸோ 6 டைம் அந்த லிஸ்ட் எனக்கு டிஸ்பிளே இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 எலமெண்ட்ஸ் இதில் இருக்குது. ஸோ எனக்கு 6 டைம் அந்த டீட்டெயில்ஸ் அவுட்புட்டாக கிடச்சிருக்குது. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டாக அது இட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஃபார் லூப். ஸோ இதோடைய அழகே இதுதான். ஸோ நம்ம இதில் 6 எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா 6 டைம் இட்ரேட் பண்ணி அதற்கான அவுட்புட் அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதில் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது அதை படின்னு பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல்ஸ் info media. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் எப்படி டீல் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதற்கப்புறமா ரேஞ்ச் பார்க்கலாம். ஃபார் கே இன் எக்ஸ் print எக்ஸ். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். 9.py இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இன்ஃபோ மீடியா இதில் பார்த்தீங்கன்னா ஸோ 9 லெட்டர்ஸ் இருக்குது. அதனால் இங்கே 9 டைம்ஸ் இது பிரிண்ட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு கேரக்டராக அது இட்ரேட் பண்ணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒவ்வொரு டைமும் அதுக்கு ஒரு ஸ்பேசஸ் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதுக்கும் ஒரு நடுவில் ஒரு ஸ்பேஸ், இதுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ், இதுக்கும். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ 9 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 9 எலமெண்ட்ஸுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேசஸ் இன்க்ளூட் ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் ஒரு பைப் சிம்பிள் கூட நீங்கள் அந்த எண்ட் ஈக்குவல்ஸில் அந்த இடத்துல ஒரு பைப் சிம்பிள் கூட நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு பைப் சிம்பிள் ஒவ்வொரு இன்ஃபோ மீடியாவுக்கும் நடுவில் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இப்படி தான் உங்கள் கோடை நீட்டாக ஃபார்மேட் பண்ண முடியும். காரணம் அது ரேண்டமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்காது. இப்போ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃபார் கே இன் ரேஞ்ச் 0,134 print கே. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். 10.py இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ 133 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ரேஞ்ச் அப்படின்னாலே இதுதான். இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஸாக இருக்கிறத பார்க்கலாம். ஸோ 108, அதுக்கடுத்து வந்து 109. ஸோ இது மாதிரி தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ 0லேருந்து 133 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஆனால் 134 பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம இதெல்லாம் ரேண்டம் ஆடியோ யூஸ் பண்ணி ரேண்ட் இன்ட் ரேண்ட் ரேஞ்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதை பற்றிலாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ மாடியூல்ஸ் வர்றப்போ அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது இந்த கிளாஸில் நம்ம இஃப் லூப் அப்படின்னா என்ன, இஃப் லூப் இருக்கிற 3 முக்கிய காம்பனன்ட்ஸ் என்ன, அதோடைய சின்டாக்ஸ் என்ன, அதை வச்சு எப்படி நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் கிரேடை பிரிண்ட் பண்ணுறது, அது ஒருவேளை ABCDF ஸோ இந்த மாதிரியான கிரேட்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, யூசர்கிட்டருந்து எப்படி இன்புட்டை கெட் பண்ணி அதற்கு தகுந்த போல் கிரேட் பிரிண்ட் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம நெஸ்டட் இஃப் எப்படி ப்ரொவைட் பண்ணுறது, எல்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுறது, ஸோ எல்ஸ் அப்படின்னா என்ன, எலிஃப் அப்படின்னா என்ன, அதை பற்றிலாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து வைல் லூப் நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதற்கப்புறம் பிரேக் கீவேர்டு, இது போன்ற விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதை தொடர்ந்து ஃபார் லூப்பை வச்சு நம்ம எப்படி லிஸ்ட்டு, டிக்ஷனரி, டூப்பிள்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் அதை டீல் பண்ணுறது, அதற்கப்புறமா எப்படி ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட ஃபார் லூப்பை யூஸ் பண்ணுறது, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நன்றி.